ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ஒரே மெத்தடில் தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. நானும் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு ஏதோ திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்தோம். டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடயே கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறம் 10ல இருந்து 15 பூண்டை நல்லா இடிச்சு அதுல சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே 20ல இருந்து 30 சின்ன வெங்காயத்தை மிக்சியில பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கொரன்னு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 தக்காளியை நல்லா பெரிய பெரிய கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட்டோ டர்மரிக் பவுடரும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அது கூடயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் போட்டு நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு பவுல் ஃபுல்லா நான் புளி தனியா கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். குவான்டிட்டி வந்து கோலி குண்டு சைஸ் புளி. அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு 2ல இருந்து 3 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஷீலா மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன். 3/4 கிலோ ஷீலா மீன் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்கன்னா சூப்பரா மீன் எல்லாம் வெந்து ரெடி ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல மேல கொஞ்சமா மல்லி இலை சாப் பண்ணி போட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.